10 ஆண்டு கால மோடி ஆட்சியில் மக்கள் மத்தியிலும் சரி, அறிவுஜீவிகள் மத்தியிலும் சரி நிறைய பயங்கள் உண்டாக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அரசியலமைப்பு சட்டத்தையே மாற்றுறது, ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வரது, ஒரே நாடு ஒரே கலாச்சாரம் ஒரே மொழி அப்படின்னு கொண்டு வரது, இந்து ராஜ்யத்தை அமைக்கிறது, இஸ்லாமிய மக்களை 2ஆம் தர குடிமக்களை மாற்றுறது, சிபிஐ, ஐடி, இடி, எஸ்பிஐ போன்ற பொது நிறுவனங்களை கையில் எடுத்து அதை சுக்குநூறாக உடச்சி போகிறது அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில் நிறைய பயங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதை பற்றி தொடர்ந்து விவாதங்கள் நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மேலும் இது சார்ந்த விவாதம் தான் நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். எனவே இதனுடைய வரிசையில நம்ம நாட்டுடைய பெயரான இந்தியா அப்படிங்கறத மாத்தி பாரத்னு வைக்க போறாங்க அப்படிங்கறதா ஒரு மிக முக்கியமான பயமா இருந்துச்சு. கடந்த 2023 அதுக்கான முன்னெடுப்புகளை பண்ணிட்டு இருந்தாங்க. G20 மாநாட்டில் மோடிக்கு முன்னாடி இந்தியாவுக்கு பதிலாக பாரத்னு போர்டு போட்டது, குடியரசுத் தலைவரோட அழைப்புதல்ல இந்தியாவுக்கு பதிலாக பாரத்னு பேர் குறிப்பிடப்பட்டது அப்படின்னு சொல்லி சில வேலை திட்டங்களை பண்ணி பார்த்தாங்க. அது பெரிய சர்ச்சைகளை உண்டு பண்ணவும் எதிர்ப்பு கிளம்பவும் மோடியோட பிஜேபி அரசு அதுக்கு மேல செயல்படாம அமைதியானாங்க அப்படின்னு சொல்லலாம். அதை தொடர்ந்து இப்போ இந்த பெயர் மாற்ற சர்ச்சை திரும்பவும் ஆரம்பிச்சிருக்குது. இந்த பிரச்சனையை ஒட்டி தான் டெல்லியை சேர்ந்த பத்திரிகையாளரான நிரஞ்சன் குமார் அவர்கள் ஒரு முக்கியமான காணொலியை வெளியிட்டிருக்காரு. அதுல அவரு 2 முக்கியமான விஷயங்களை பகிர்ந்துக்கிறாரு. முதல் விஷயம் என்னன்னு பார்க்கும்போது, RSS அமைப்புக்கு சார்பா செயல்படுற சிக்ஷா சம்ஸ்கிருத உத்தான் நியாஸ் அப்படிங்கிற அமைப்பு இந்த பெயர் மாற்றக்கூடிய வேலைகள்ல மும்முரமா இறங்கி இருக்கிறதா பதிவு பண்ணியிருக்கிறாரு. இந்த அமைப்புடைய பொதுச் செயலாளரான அத்துல் கோத்தாரே அவர்கள் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் அப்படின்னும், வரும் மார்ச் மாசத்துல இருந்து இந்தியா முழுக்க இந்த அமைப்பு பயணம் செஞ்சு கல்வியாளர்கள், தொழிலதிபர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், நீதிபதிகள், வழக்கறிஞர்கள் அப்படின்னு எல்லா அமைப்புகளை சேர்ந்த மக்களையும் சந்திச்சு பேசி 10 லட்சம் பேர்கிட்ட இந்த பெயர் மாற்றம் தொடர்பா கையெழுத்து வாங்க போறோம் அப்படின்னு சொல்லி இவர் அறிவிச்சிருக்கிறாரு. இன்னும் முக்கியமா இந்த சந்திக்க போற எல்லா அமைப்பினர்கிட்டையும் மகாபாரதம், வேதங்கள், புராணங்கள் அப்படின்னு இது எல்லாத்திலுமே பாரத் அப்படிங்கிற பேரு தான் இருக்குது, இந்தியான்ற பேரு கிடையாது. எனவேதான் ஆங்கிலேயர்கள் வச்சு இந்தியா அப்படிங்கிற பேரை மாத்திட்டு நம்மளுடைய புராணத்துல சொல்லப்பட்டிருக்கிற பாரம்பரிய பேரான பாரத் அப்படிங்கறத சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்க போறதா அறிவிச்சிருக்காரு. இதை தொடர்ந்து 10 லட்சம் பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி அதை குடியரசுத் தலைவர்கிட்ட சமர்ப்பிச்சு அரசியல் சாசனத்துல மாற்றத்தை ஏற்படுத்தணும், இந்தியான்ற பேரை பாரத்னு மாத்தணும் அப்படின்னு சொல்லி நாங்க செயல் திட்டம் வச்சிருக்கிறதா அவர் அறிவிச்சிருக்காரு. சரி, அது என்ன அரசியலமைப்பு சட்டம் மாற்றம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட ஆர்டிகல் 1ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியா தட் இஸ் பாரத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே இதுல தான் இந்தியா அப்படிங்கிற பேரை தூக்கிட்டு பாரத்னு மட்டுமே வைக்கணும் அப்படின்றதுக்காக குடியரசுத் தலைவர்கிட்ட முறையிட போறதா அறிவிச்சிருக்காங்க. மேலும் இந்த செயல் திட்டத்துக்கு RSS ஆதரவு தெரிவிச்சிருக்கிறதா சொல்றாங்க. RSS அமைப்புடைய பொதுச் செயலாளரான தத்தேரியா அவர்களும் துணை பொதுச் செயலாளரான கிருஷ்ணகோபால் அவர்களும் இதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காரு. எனவே இந்த செயல் திட்டத்தை பார்க்கும்போது தான் நமக்கு மிகவும் அதிர்ச்சிகரமா இருக்குது. ஏன்னா RSS உடைய துணை அமைப்பா இருக்கிற ஒரு அமைப்பு போய் 10 லட்சம் பேருங்கிட்ட கையெழுத்து வாங்குறது அப்படிங்கிறது வெளியே பார்க்கறதுக்கான சாதாரணமா இருக்கலாம். ஆனா இதையே அவங்க ஒரு ஆதரவுக்காரமா மாத்தி, பாத்தீங்களா, சட்ட வல்லுநர்கள், தொழிலதிபர்கள், பல்வேறு முக்கியமான நபர்கள் எல்லாம் இதை ஆதரிச்சு கையெழுத்து போட்டிருக்காங்க, இதை நீங்க ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பின்னாடி கோர்ட்ல முறையிடுறதுக்கு கூட வாய்ப்பு அதிகமா இருக்குது. ஏன்னா அவங்க என்னதான் நீதிபதிகள், சமூக ஆர்வலர்கள், செயற்பாட்டாளர்கள் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நாங்க சந்திக்க போறோம், எல்லாத்துக்கிட்டையும் நாங்க பேச்சுவார்த்தை நடத்த போறோம் அப்படின்னு சொன்னாலுமே அவங்க சந்திக்கக்கூடிய நபர்கள் யாரா இருப்பாங்க, அவங்க முன்வைக்கக்கூடிய நபர்கள் யாரா இருப்பாங்க, இவங்களுக்கு ஆதரவா கையெழுத்து போடக்கூடிய நபர்கள் யாரா இருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு கண்கூட தெரிஞ்ச விஷயம் தான். எனவே நாடு முழுக்க பயணிச்சு எப்படியாவது 10 லட்சம் கையெழுத்துக்களை வாங்கிடுவாங்க. அதை கொண்டு போய் குடியரசுத் தலைவர்கிட்டயோ இல்ல நீதிமன்றத்திலேயே முறையிடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்குது. சரி, இது மட்டும் தான் பிரச்சனையா அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு பின்னாடி இன்னொரு பிரச்சனையும் தொடர்ந்து வருதுங்க. அதாவது இதை பத்தி பத்திரிகையாளர் நிரஞ்சன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, கடந்த 2020ல நமகா அப்படிங்கிற நபர் இந்தியாவுடைய பேரை பாரத்னு மாத்தணும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க. அந்த கேஸ்ல நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க இந்த பெயர் மாற்றம் தொடர்பா அந்தந்த அமைச்சகங்கள் கிட்ட போயிட்டு கோரிக்கை வைங்க அப்படின்னு சொல்லி அந்த கேஸை முடிச்சு வைக்கிறாங்க. அதை தொடர்ந்து நமகா அவர்கள் அமைச்சகங்கள் கிட்ட மனு கொடுத்துருக்காங்க. ஆனா அதை முறையா நடைமுறைப்படுத்தல அப்படின்னு சொல்லி தான் டெல்லி ஹைகோர்ட்ல இந்த மாசம் மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அந்த மனுவை விசாரிச்ச நீதிபதி இந்த வழக்குல எதிர் மனுதாரரா இருக்கிற ஒன்றிய அரசு இந்த பெயர் மாற்ற பிரச்சனையில உங்களுடைய நிலைப்பாடு என்ன, அதுக்கு நீங்க விளக்கம் அளிக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டு இருக்காரு. எனவே தான் இதனுடைய விசாரணை வரப்போற மார்ச் 12ஆம் தேதி நடக்க இருக்குது. அந்த மார்ச் 12ல தான் ஒன்றிய அரசு இது சார்ந்து என்ன நிலைப்பாடு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அறிவிக்க போறாங்க. எனவே இவங்க சொல்லக்கூடிய விஷயத்துல இருந்து இவங்க என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க, அதுக்கான முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்தையுமே வெளிப்படையா தெரிய வரும். ஏற்கனவே பிஜேபியோட நிலைப்பாட்டை நம்ம பார்த்துருக்கிறோம். உதாரணமா G20 மாநாடு, குடியரசுத் தலைவர் இன்விடேஷன்ல பாரத்னு போட்டது, இன்னும் பல்வேறு அமைச்சர்கள் இந்தியா என்ற பேரை தவிர்த்து பாரத் அப்படிங்கிற பேரையே உச்சரிக்கிறது அப்படின்னு சொல்லி பிஜேபி என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு கண் கூட தெரியுது. ஆனா அதே நிலைப்பாட்டை தான் அரசு தரப்புல இருந்து வைக்க போறாங்களா அப்படிங்கிற சந்தேகம் தான் நமக்கு எழுந்திருக்குது. அப்படி ஒரு வேலை சொன்னாங்கன்னா நாடு முழுக்கவே கொந்தளிப்பு ஏற்படும் அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா 2023 இவங்க முயற்சி பண்ணப்பவே கடுமையான
எதிர்ப்புகள் கிளம்பிச்சு. ஒவ்வொரு மாநிலமும் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருந்தாங்கன்னு சொல்லலாம். எனவே இந்த ரெண்டு விஷயத்துல நம்ம புரிஞ்சிக்கூடியது என்னன்னா, இந்தியா அப்படிங்கிற பேரை மாத்தி பாரத் அப்படின்னு பேர் வைக்கிறதுக்காக RSS ஒரு பக்கம் வேலை பார்க்க போறாங்க. ஒன்றிய அரசு தங்களுடைய கருத்து தெரிவிக்க போறாங்க. இதுல RSS உடைய சார்பு அமைப்பு பண்ணக்கூடிய வேலை தான் ரொம்ப பயங்கரமானது. இன்னொரு பக்கம் இதையே ஆதரவா எடுத்துக்கிட்டு பாத்தீங்களா, ஒரு அமைப்பு நடத்தின கையெழுத்து இயக்கத்திலே இப்படி ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க, இதையும் நாங்க கன்சிடர் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசு கோர்ட்ல அறிவிச்சாலும் அறிவிக்கலாம். மேலும் இந்த பேரை மாத்தத்துக்காக இந்த கையெழுத்து இயக்கத்தையும் இவங்க மேற்கோளா காட்டவும் செய்யலாம். எனவே நிரஞ்சன் அவர்கள் சொன்ன மாதிரி இதுல மிகப்பெரிய ஆபத்து சூழ்ந்து இருக்குது அப்படிங்கறதா இப்ப நம்ம பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது. இந்த பெயர் மாற்ற பிரச்சனையில பாரத் அப்படிங்கிற பேரு எந்த மொழி, அதை தென்னிந்திய மாநிலங்கள் ஏத்துக்குவாங்களா, இந்தியா தட் இஸ் பாரத்துக்கு பக்கத்திலேயே ஷல் பி த யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, இதுல மாநிலங்களோட குரல்களை கேட்க போறாங்களா, நீதிமன்ற முறையீடு, நாடாளுமன்ற முறையீடு அப்படின்னு சொல்லி பல்வேறு விஷயங்கள் இதுல அடங்கி இருக்குது அப்படின்னு சொல்லி நிரஞ்சன் அவர்கள் குறிப்பிடுறாரு. எனவே இதையெல்லாம் தாண்டி பிஜேபி அரசு ஏதாவது பிளான் வச்சிருக்கிறதா அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷன் கடிச்ச கதையா இப்போ இந்தியாவுக்கு பெயர் மாற்றக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய செயல் திட்டங்களை இறங்கி இருக்கிறதா பார்க்க முடியுது. இந்த விஷயத்தை மக்களாகிய நாமும் முறியடிக்க வேண்டிய தேவை எழுந்துகிட்டே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும்.